Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 22/3/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ESIC மெடிக்கல் காலேஜினுடைய அட்மிஷன் ப்ராசஸில் நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் டவுட் இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவை இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய நடுப்பகுதியில் சொல்லியிருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ESIC ஐபி வார்டு கோட்டான்னு என்ன, ஐபி சர்டிஃபிகேட்னா என்ன, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ESIC ஐபி வார்டு கோட்டாவுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ESIC.gov.in இந்த வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அதுக்கான பப்ளிக் நோட்டீஸ் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 24/4/2024 இந்த டேட்டில் வந்தது. ஸோ இந்த வீடியோவை நம்ம இன்றைக்கி போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்றைய தேதி 22/3/2025 ஓகேங்களா. அதாவது மார்ச்சினுடைய எண்டில் இருக்கிறோம். அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதத்தில் இந்த அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கப்படலாம். ஸோ வெப்சைட்டை கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கணும், இந்த சீட்டு வேணும், இந்த கோட்டாவில் நான் சீட் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த தகவல் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குதோ உடனுக்குடனாக நம்ம SAPVS யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடணும். SAPVS யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் மார்ச் 2026 வரைக்கும், அதாவது நீட் 2025 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கடைசி நாளான அட்மிஷன்லாம் முடித்து உங்களுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே, இப்போது இந்த ஐபி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், மொத்தம் எத்தனை காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட் பர்சனாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துலேயோ அல்லது அரசு நிறுவனத்துலேயோ எங்கேயாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ESIC பிடிக்கிறாங்க, மாதமானால் உங்களுடைய சேலரியிலிருந்து உங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட் பர்சன் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் செய்து அதுக்கான ஐபி அடையாள அட்டை வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் இந்த ஐபி வார்டு கோட்டாக்கு எலிஜிபிள். மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MBBSல 466 சீட் இருக்குது ஆல் ஓவர் இந்தியா. இந்த அட்மிஷனுக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் சீட் எடுக்கணும். MCC ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிட்டு சீட் எடுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதே ESICயில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அதாவது மற்ற கோட்டாவில் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை விட இந்த ஐபி வார்டு கோட்டாக்கு குறைந்தபட்சம் ஒரு 30-50 மார்க் வரைக்கும் குறைவான கட் ஆஃப் இருந்தாலே போதுமானது. இப்போது உங்களுக்கு ESIC மெடிக்கல் காலேஜ் ஹரியானாவில் 43 சீட் இருக்குது வார்டு கோட்டாக்கு. ESIC மெடிக்கல் காலேஜ் கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் 65 சீட் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ESIC KK நகர் சென்னையில் 30 சீட் இருக்குது. டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா 150 சீட்டு. இந்த 150 சீட்டில் 30 சீட்டு உங்களுக்கு ஐபி வார்டு கோட்டாக்கு போயிடும். 22 சீட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் வரும். ரிமைனிங் இருக்கிற சீட்டு தான் ஸ்டேட் கோட்டாக்கு. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது கர்நாடகாவில் பெங்களூரில் ESIC மெடிக்கல் காலேஜ் ராஜாஜி நகரில் 68 சீட் இருக்குது. கர்நாடகாவில் 2 ESIC காலேஜ் இருக்குது, சீரியல் நம்பர் 4 and 5. குல்பர்காவில் கர்நாடகாவில் உங்களுக்கு 68 சீட் இருக்குது. ஹைதராபாத்தில் 13 சீட்டு ஐபி வார்டு கோட்டாக்கு இருக்குது. அதே போல் ராஜஸ்தானில் 20 சீட், பாட்னாவில் 35 சீட். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் முழு விபரம் வேணும் அப்படிங்கிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அடுத்தது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் தமிழ்நாடு 20 சீட் இருக்குது உங்களுக்கு. இங்கே அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர் இருக்குது இல்லைங்களா,
இந்த சீட்டில் இந்த காலேஜில் 20 சீட் இருக்குது. கோயம்புத்தூரில் நம்மளுக்கு ஆல்ரெடி 2 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இஎஸ்ஐசி காலேஜ், ரெண்டும் உங்களுக்கு பக்கம் பக்கமாகவே தான் இருக்குது. அதாவது அவனாசி டு கோயம்புத்தூர் ரோட்டில் ஒன்று இருக்கும். அங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா இன்னொரு காலேஜ் இருக்குது, அதுதான் இஎஸ்ஐசி காலேஜ். அதில் 20 சீட் இருக்குது. அடுத்தது ஸ்ரீ லால் பகதூர் சாஸ்திரி ஹிமாச்சல் பிரதேசில் 36 சீட் இருக்குது. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கொல்லம் பாரிப்பள்ளி அதில் 38 சீட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 466 சீட் இருக்குது. ஓகே, அதே போல் டென்டல் காலேஜில் கர்நாடகாவில் 28 சீட்டு. ஐபி வார்டு கோட்டாக்கு மட்டும், அதாவது நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டக்கூடிய இஎஸ்ஐசியில் உங்களுக்கு உங்களுடைய சேலரியில் பிடித்தம் செய்யக்கூடியவராக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு, மகனுக்கோ அல்லது மகளுக்கோ இந்த கோட்டா அப்படிங்கிறது பொருந்தும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்சிங்கில் உங்களுக்கு ஒரு 60 சீட் இருக்குது கர்நாடகாவில். சரி, அடுத்தது உங்களுக்கு இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் அந்த நோட்டிஃபிகேஷன் வரல. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுடைய அந்த ஐபி கட்டின நம்பர் கொடுத்துட்டு லாகின் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த தகவலெல்லாம் சரியாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட் ஐபி வார்டு கோட்டாக்கு அப்படிங்கிறதையும் அதில் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஐபி கோட்டா. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், 5 to 50 கேபியில். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆஃப் த இன்சூர்டு பர்சன், அதாவது பேரண்ட்டாக இருக்கிறாங்க, அம்மாவோ அப்பாவோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்க குழந்தைகளுடைய ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட், மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு, அதனுடைய எதுக்கு அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு 10 to 200 கேபியில். நீட் அட்மிட் கார்டு இன்னமும் ரிலீஸ் பண்ணல. அது ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும் 10 to 200 கேபியில். இதெல்லாம் ஐபி வார்டு கோட்டாக்கான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ். அஃபிடவிட் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் அனெக்சர் 4, அது 10 to 200 கேபியில். இந்த பிடிஎஃப்க்கு கீழே இந்த அனெக்சரும் கொடுத்துருக்காங்க. இது 2024 தகவலினுடைய அடிப்படையில் எடுத்திருக்கிறோம். 2025 வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. வெப்சைட்டையும் பாருங்கள், நம்ம சேனலையும் பாருங்கள். அஃபிடவிட் பை ஐபி, அதாவது இன்சூர்ட் பர்சன் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு அனெக்சர் 5 10 to 200 கேபியில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் டியூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேகே நகர் சென்னையில் 1,00,000 ரூபாய் அதர் கேண்டிடேட்டுக்கும், ஐபி வார்டு கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்களுக்கு அல்லது மாணவியருக்கு 24,000 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதுமானது. யூனிவர்சிட்டி ஃபீஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் காமன். அடுத்தது காலேஜ் செக்யூரிட்டி ஃபீஸ் 5,000 ருபீஸ், இதுவும் காமன். ஹாஸ்டல் சார்ஜஸ் டு பி டிசைடட் செப்பரேட்லி. ஹாஸ்டலு, மெஸ் பில்லு இதெல்லாம் காலேஜில் எல்லாத்துக்குமான பொதுவான கட்டணம் என்னவோ அதுதான் உங்களுக்கும். மெஸ் சார்ஜஸ் ஆஸ் பர் ஆக்சுவல் ஃபீஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐபி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கான பப்ளிக் நோட்டிஃபிகேஷன். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டெமோ வீடியோவும் அடுத்த பிடிஎஃப் இருக்குது, பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐசி ஐபி வார்டு கோட்டாக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டெமோ தான் இது. இந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு வெப்சைட்டில் 2025க்கு செப்பரேட்டாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் உங்களுக்கு வார்ட் ஆஃப் ஐபி கோட்டா அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம், ரெக்வெஸ்ட் டு சப்மிஷன், இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நம்ம சப்மிட் பண்ணியாச்சுன்னா நம்ம அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு செகண்ட் ஸ்டெப்பு. இதெல்லாம் ஓகே ஆகிடுச்சு, எலிஜிபிள் லிஸ்ட்டில் ஐபி வார்டுக்கு அப்ளை பண்ண அந்த எலிஜிபிள் லிஸ்ட்டில் உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் எம்சிசி கண்டக்ட் பண்ணுற இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜில் உங்கள் பெற்றோர்களுடைய அப்பா அல்லது அம்மானுடைய அந்த ஐபி நம்பர், அந்த கார்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கார்டினுடைய நம்பர், அதுக்கப்புறம் நீட் அப்ளிகேஷன்
எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணினதுக்கப்புறம் அதில் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்கும். அந்த ரோல் நம்பரை டைப் பண்ணணும், மொபைல் நம்பரை கொடுக்கணும், கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐபி வார்டு கோட்டா சர்டிஃபிகேட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறோம். லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுடைய செலக்ட் வார்டு, எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, அப்புறம் டிபெண்ட் யார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, மேலா ஃபீமேலா, இந்த தகவலெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் அப்ளிகேஷன் ரோல் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர் 2025க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல இதெல்லாம், அதுக்கப்புறம் ஏஜ் என்ன, இதெல்லாம் மேலா ஃபீமேலா, காண்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, இந்த தகவலெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ண பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். நம்மளுக்கு லாகின் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுத்த எல்லா தகவலும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆஃப் ஐபி வார்டு கோட்டா அப்படிங்கிறத ஒரு 20 அல்லது 30 நாள் கால அவகாசத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டில் யாருடைய பேரெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் எலிஜிபிள் ஃபார் ஐபி வார்டு கோட்டா. அதன் பிறகு இன்னொரு அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு வந்த பிறகு என்ன பண்ணணும், ஐபி சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதனுடைய பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும், எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கு ஐபி வார்டு கோட்டாக்கு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், அதாவது டாக்குமெண்ட் ஆஃப் மீன்ஸ் ஐபி வார்டு கோட்டானுடைய சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான பேஜ். அப்ளிகேஷன் நம்பர், நீட் அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த வார்டு, நீட் ரோல் நம்பர், ஸ்டேட்டஸ் அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும். இதுதான் அந்த ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டினுடைய ஸ்பெசிமன். இந்த ஸ்பெசிமனில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டு சர்டிஃபை தட் டிபெண்ட் இன்ஃபார்ம் அந்த கேண்டிடேட்டினுடைய பெயர், அவங்க அப்பானுடைய இன்சூரன்ஸ் கட்டுனதுக்கான நம்பர், இதுதான் டவுன்லோட் பண்ண அந்த ஐபி வார்டு சர்டிஃபிகேட்டினுடைய ஸ்பெசிமன். இந்த ஸ்பெசிமனை தான் நம்ம என்ன பண்ணணும், இஎஸ்ஐசி வார்டு கோட்டாவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் கலந்துக்கிறதுக்கான அந்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின முழு விவரம் அப்படிங்கிறது திரும்பவும் 2025க்கு நீட் ஆல் டிக்கெட் வரும் அந்த சமயத்தில் இஎஸ்ஐசியினுடைய வெப்சைட்டில் இந்த பப்ளிக் நோட்டீஸ் வரும். அதுக்கப்புறம் திரும்பவும் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அட்வான்ஸாக போட்டு வச்சதுக்கான காரணம், இந்த மாதிரி ஐபி வார்டு கோட்டா இருக்குது, அதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதுக்கான தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும், அதுக்கப்புறம் வெப்சைட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு நம்ம இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான தகவல். நீட் யூஜி 2025க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா இதை நம்ம கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வரக்கூடிய காலேஜஸ், அது மட்டும் இல்லாமல் என்ஆர்ஐ சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, வேரியஸ் காலேஜஸில் சீட் எடுத்து இப்போது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு அதை பற்றின முழு விபரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இது முழுக்க ஒரு பெய்டு சர்வீஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது நீட் யூஜி 2025க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிற மாணவர்களுக்கு நம்ம ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன், அது மாணவர்களுடைய விருப்பத்தின் பேரில்
டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஃப்ரம் 1 December 2024 இப்போது 35 ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 55 டெஸ்ட்டுக்கு பக்கம் போயிட்டுருக்குது. டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு ஆன்லைன்லேயும் அப்லோட் பண்ணிடுறோம். அதே போல் ஆஃப்லைனில் நான் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா 2025 மே மாதம் நடக்கக்கூடிய அந்த தேர்வில் நான் வந்து ஆஃப்லைனில் தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு கொஸ்டின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன், OMR சீட்டு இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்றவங்களுக்கு நம்ம ஆஃப்லைன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் தேவைப்பட்டால் ஆன்லைனில் எழுதிக்கலாம், ஆஃப்லைனில் தேவைப்பட்டால் ஆஃப்லைனில் எழுதிக்கலாம். ஸோ இதற்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ உங்கள் விருப்பத்தின் பேரில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக வெளியில் ரூம் எடுத்து தங்கி படித்தாலோ, இல்லைன்னா வீட்டிலிருந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, உங்களுடைய ஷெட்யூல், ரெகுலர் ஷெட்யூல் ஆர் இன்ஸ்டிடியூட்னுடைய ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய கூடுதல் நேரத்தில் கூடுதல் டெஸ்ட் எழுதி உங்களுடைய ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.